ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் துன்பம் தீர்க்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குடும்பத்தில் கஷ்டம் வர்றதுக்கு முதல் காரணம் நம்முடைய கெட்ட நேரம், கிரக சூழ்நிலையும் தாங்க. ரெண்டாவது காரணம் நம்ம சுற்றி இருக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல். இந்த ரெண்டையுமே துவம்சம் செய்யக்கூடிய சக்தி துர்க்கை அம்மனுக்கு இருக்குங்க. துர்க்கை அம்மன் கையில் இருக்கும் சூலத்திற்கு இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்பாளை வேண்டி இந்த வழிபாட்டை செய்யுங்க. இந்த ஒரு பொருளை எடுத்து நிலவாசப்படியில் வைங்க. உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வரும் அத்தனை பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாங்க. குடும்ப பாதுகாப்பை கருதி செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோக்கள் எல்லாமே மிகவும் எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். அதை நானும் செய்கிறேன், உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேங்க. இதை நீங்கள் செஞ்சு ஒருத்தர் பயனடைஞ்சால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமையில் காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிடுங்க. திங்கக்கிழமையில நீங்கள் என்ன பண்ணணும், எலுமிச்சம்பழம் வாங்கி வீட்டில் வச்சுக்கணுங்க. அந்த எலுமிச்சம்பழம் எப்படி இருக்கணும்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கணும், பச்சையாக இருக்கக்கூடாதுங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்கணும், கரும்புளி எல்லாம் இல்லாமல் நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எலுமிச்சம்பழம் வாங்கும்போது நீங்கள் பேரம் பேசி வாங்காதீங்க. எலுமிச்சம்பழம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வெத்தலைப்பாக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, மல்லிகைப்பூ வாங்குறதா இருந்தாலும் சரி, மஞ்சள் குங்குமம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பேரம் பேசி வாங்காதீங்க. ஏன்னா இது தெய்வத்துக்கு நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோம். அதை பேரம் பேசி வாங்கி நம்ம வழிபாடு செஞ்சால் பலன் கிடைக்காது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பொருட்களை வாங்கும்போது மட்டும் பேரம் பேசாமல் அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலை கொடுத்து வாங்கி வச்சுருங்க. செவ்வாய்க்கிழமையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க. உங்கள் உள்ளங்கையில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் முற்றிலுமாக சரியாகணும் அப்படின்னு மனமுருகி துர்க்கை அம்மனை நினச்சி வேண்டுதல் வைங்க. குலதெய்வத்தையும் மனசார நினச்சிக்கோங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை கொஞ்ச நேரம் அம்பாளோட பாதங்களை எடுத்து வச்சுருங்க. உங்கள் வீட்டில் கட்டாயமாக ஏதாவது ஒரு அம்மனோட திருவுருவ படமோ சிலையோ வச்சுருப்பீங்க. அந்த அம்மன் பாதத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு எடுத்து 2ஆக நறுக்கி அதில் ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் குங்குமம் தடவி உங்கள் வீட்டு நிலவாசலில் 2 பக்கமும் வச்சுருங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம கடையிலேருந்து நேராக வாங்கி வெட்டி வாசலில் வச்சோம்னா அதுக்கு எந்த பலனும் கிடைக்காதுங்க. ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒன்று நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அம்மன் பாதத்தில் வச்சு அதை கொண்டு 2ஆக நறுக்கி நீங்கள் வாசலில் வச்சிங்கன்னா அந்த தெய்வமே நமக்கு காவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் அம்மன் படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மனமுருகி வேண்டுதல் வச்சு அதுக்கப்புறம் அதை 2ஆக வெட்டி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சா 1 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு எந்த தெய்வத்தை நம்ம நினச்சி நம்ம வச்சோமோ அந்த தெய்வமே நமக்கு காவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவ்வளவுதாங்க. செவ்வாய்க்கிழமை காலையிலேயே இந்த எலுமிச்சம்பழத்தை நிலவாசலில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் அழிக்கப்படுங்க. எதிர்மறை சக்தியானது வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அந்த எலுமிச்சம்பழம் வாடியவுடன் கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு விளக்கு போடணுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இந்த வழிபாட்டை செய்யுங்க. துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையோடு எடுத்துகிட்டு போங்க. இதை அம்பாளோட பாதங்களை வச்சு அர்ச்சனை செய்து மீண்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. அம்பாள் பாதத்தில் வச்சு எடுக்கப்பட்ட அந்த எலுமிச்சம்பழம் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை இந்த எலுமிச்சம்பழம் பூஜை அறையிலே இருக்கலாங்க. ஆனால் இதுக்கிடையில் அந்த எலுமிச்சம்பழம் காஞ்சி போகணுங்க. ஒருவேளை எலுமிச்சம்பழம் அழுகிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே ஒரு பேப்பரில் எடுத்து வீட்டிலேருந்து தூரமாக எடுத்துக்கிட்டு போய் குப்பையில் போட்டுடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அந்த அழுகிய எலுமிச்சம்பழம் கிரகித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம். இது போல் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்பாளை தொடர்ந்து வழிபாடு செய்து வர உங்கள் குடும்பம் அம்மன் பாதுகாப்பில், அதாவது துர்க்கை அம்மன் பாதுகாப்பு கவசத்தில் இருக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. கூடவே இன்னொரு எலுமிச்சம்பழத்தை கூடுதலாக எடுத்துகிட்டு போய் துர்க்கை அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி சாறு பிழிந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க. இதனால் நம்முடைய உடம்புல இருக்கும் எதிர்மறை ஆற்றல், கெட்ட சக்தி, கண் திருஷ்டி அனைத்தும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அம்மன் பாதத்தில் வச்ச எலுமிச்சம்பழத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அதில் கண்டிப்பான முறையில் இனிப்பு சேர்த்து தான் குடிக்கணும், உப்பு சேர்த்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இனிப்பு சேர்த்து குடிக்கும்போது அதற்கான பலன், அதாவது அதனோட சக்தி அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எலுமிச்சம்பழம் அப்படின்றது ராஜகனி, அது ஒரு தேவலோக கனி அப்படின்னும் சொல்லுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குங்க. நமக்கு தேவை நல்ல விஷயங்கள் மட்டும்தான். இந்த முறையில் நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.